nothing is impossible. நம்பிக்கையோட போராடினா முயற்சி பண்ணோம்னா வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம். வெல்கம் டு மிஸ்டர் சார் யூடியூப் சேனல். எக்ஸசைஸ் 6.4ல 4th sum பார்க்குறோம். The angle of elevation of the top of the cell phone tower from the foot of the height apartment is 60 degree and the angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. If the height of the apartment is 50 meter, find the height of the cell phone tower according to the radiation control norms. The minimum height of the cell phone tower should be 120 meter. State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norms. உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி மற்றும் குடியிருப்பின் உச்சியிலிருந்து கோபுர அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் 50 மீட்டர் எனில் அலைபேசி கோபுரத்தின் உயரத்தை காண்க. கதிர்வீச்சு கட்டுப்பாடு விதிகளின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் 120 மீட்டர் இருக்க வேண்டும். மேற்கண்ட அலைகோபுரம் இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்படுகிறதா என லிசன். ஏபி ஹைட் ஆஃப் த டவர், அதாவது லேம்ப் போஸ்ட்டோட டவரோட ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். சிடி அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் 50 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. லேம்ப் போஸ்ட் அதாவது டவரோட ஹைட்லேருந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்லேருந்து டவரோட ஹைட் வந்து 60 டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட கொஷின் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, டவரோட ஹைட் என்ன, அதாவது எக்ஸோட ஹைட் என்ன. நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட ஹைட் வந்து 120 மீட்டர் அபோவில் இருந்துச்சு அப்படின்னா ரேடியேஷன் நார்ம்ஸுக்கு உட்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் ஏபி இஸ் த ஹைட் ஆஃப் த டவர், லெட் சிடி இஸ் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் சிபிடி, இதை பாருங்கள், சிபிடி இதோட ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ tan 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் எவ்வளோ இருக்குது, 50 டிகிரி இருக்குது. அடுத்துள்ள பக்கம் எவ்வளோ இருக்குது, y இருக்குது. ஸோ சிடி பை பிடின்னு எழுதுவோம். 50 பை y, tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் y இஸ் ஈக்குவல் 50√3 மீட்டர் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ், அதாவது டவருக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 50√3. நெக்ஸ்ட்டு இந்த இதில் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு தெரியும், ஒரு ஆங்கிள் தெரியும். அந்த சைடை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல், இதை பாருங்கள், 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு என்னது ஏபி, அட்ஜசன்ட் சைடு என்னது பிடி. ஸோ ஏபி பை பிடி, ஏபியோட லென்த் வந்து எக்ஸு, பிடியோட லென்த் வந்து ஒய். tan 60 டிகிரியோட ஃபார்முலாவில் ஆங்கிள் வந்து √3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் y√3, இதோட வேல்யூ y√3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ x ஈக்குவல் y√3னா y√3யோட வேல்யூ, y-யோட வேல்யூ 50√3. ஸோ 50√3 இன்ட்டு √3 மல்டிபிள் பண்ணால் 3. ஸோ 50 இன்ட்டு 3 150 மீட்டர். ஸோ இப்போ இந்த டவரோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 150 மீட்டர் இருக்குது. நம்மளுக்கு ரேடியேஷன் நார்ம்ஸை இது கிளியர் பண்ணுது. ஸோ எஸ், த ரேடியேஷன் நார்ம்ஸ் மீட் த டவர். தமிழ் மீடியத்தில் அலைகோபுரம் இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்படுகிறது அப்படின்னு எழுதிக்கலாம். Fifth one, the angle of elevation and depression of the top and bottom of the lamp post from the top of a 66 meter high apartment are 60 degree and 30 degree respectively. Find first option height of the lamp post என்னன்னு கேட்டிருக்காங்க. Second one difference between the height and lamp post and the apartment கேட்டிருக்காங்க. Third one distance between the lamp post and the apartment. 66 மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் பின்வருவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், விளக்கு கம்பத்தின் உயரம் என்ன, விளக்கு கம்ப உயரத்துக்கும் அடுக்குமாடியின் உயரத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்ன, விளக்கு கம்பத்தின் அடுக்குமாடிக்கும் உள்ள தொலைவு என்ன. ஏபி அப்படின்றது லேம்ப் போஸ்ட், அதாவது விளக்கு கம்பத்தின் உயரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சிடி அப்படின்றது அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட், அதாவது அடுக்குமாடி கட்டிடத்தின் உயரம் அப்படின்றோம். அடுக்குமாடி கட்டிடத்தின் உயரம் 66 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது 66 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே கவனிங்க, இசிடி
இங்கே இதோட ஆங்கிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்புலேருந்து லேம்ப் போஸ்ட்டோட உயரம் என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா 60 டிகிரியில் பார்க்குறாங்க. அதே போல் அந்த அடுக்குமாடி உயரத்துலேருந்து லேம்ப் போஸ்ட்டோட பாட்டம் வந்து என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா 30 டிகிரியில் பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்தோட வேல்யூ 66 அப்படின்னா இந்த இடத்தோட வேல்யூவும் 66 இருக்கும். இந்த ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஹச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த லேம்ப் போஸ்ட்டோட உயரம் என்ன, இது ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா லேம்ப் போஸ்ட்டுக்கும் இதுக்குமான வித்தியாசம், அதாவது இந்த ஹச் என்ன, இந்த ஹச்சோட உயரம் என்ன, இதுதான் செகண்ட் கொஷின். தேர்ட் ஒன் பிக்கும் டிக்குமான டிஸ்டன்ஸ் என்ன, 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஷினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள், அதாவது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இசிபி இங்கே இருக்கிற 30 டிகிரி இங்கே அப்படியே மாறும், அதாவது சிபிடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை ஃபஸ்ட் ஒன்று எழுதிக்கிறோம். இப்போ ட்ரையாங்கிள் சிபிடி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதுக்கு 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, சிடி. அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது, பிடி. ஸோ சிடி பை பிடி அப்படின்னு எழுதிக்கிறோம். tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் 66 பை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த லென்த்தை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். பிடியோட வேல்யூவை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் 66√3 மீட்டர். ஒய் ஈக்குவல் 66√3 மீட்டர். இதுதான் தேர்டு கொஷின் கேட்டிருக்கிறது. இதை ஃபைனல் ஆன்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ட்ரையாங்கிள் மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ஏஇசி. இப்போ இது 60 டிகிரி. இப்போ tan 60 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒய்யோட வேல்யூ 66√3 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த லென்த்தும் என்னவாக இருக்கும், 66√3 இந்த வேல்யூ ஈசியோட லென்த்து. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு ஏஇ, அட்ஜசன்ட் சைடு இசி. ஏஇ பை இசி இஸ் ஈக்குவல் √3 h by 66√3. ஏன்னா tan 60 டிகிரியோட வேல்யூஸ் √3. இங்கே இந்த ஆப்போசிட்டில் மல்டிபிள் பண்ணுறப்ப 66 × √3 × √3. √3 × √3யோட வேல்யூ 3. ஸோ அப்போ 66 × 3 மல்டிபிள் பண்ணால் 198 மீட்டர். இதோட ஹைட்டு 198, அதாவது அதோட டிஃப்ரென்ஸோட ஹைட்டு 198 சொல்லிட்டோம். நம்மளுக்கு கொஷினில் லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏஇ ப்ளஸ் பிடி இபி. ஏஇன்றது இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 198. ஆல்ரெடி அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 66, ரெண்டும் ஆட் பண்ணால் 264 மீட்டர். அதாவது விளக்கு கம்பத்தின் உயரம் வந்து 264 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ செகண்ட் கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஆல்ரெடி நம்ம தெரியும் 198. ஹச் தான் அதோட வேல்யூ. ஹச் இஸ் ஈக்குவல் ஏபி மைனஸ் இபி. ஏபி 264, அதுலேருந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டை 66 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 198 மீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்டன்ஸ் என்ன, ஒய் தான் டிஸ்டன்ஸு. ஒய் இஸ் ஈக்குவல் 66√3. √3யோட வேல்யூ 1.732. 66 1.732 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 114.312 மீட்டர். 3 villages A, B, C can see the each other using the telescope across the valley. The horizontal distance between the A and B is 8 km and the horizontal distance between the B and C is 12 km. Distance, the angle of depression of B from A is 20 degree. The angle of elevation of C, the angle of elevation of the C from B is 30 degree. Calculate one vertical height between A and B. Vertical height between B and C. இங்கே ஏன்ற இடத்துலேருந்தும் சின்ற இடத்துலேருந்தும் பின்ற வர இங்கே பார்க்குறாங்க டெலஸ்கோப் யூஸ் பண்ணி. இவர் ஏன்ற இடத்துலேருந்து 20 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. பின்றவர் சியை வந்து 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. இப்போ இங்கே பிலேருந்து ஏக்கான வெர்டிக்கல் ஆங்கிளில் அவங்களோட டிஸ்டன்ஸ் என்ன, பிலேருந்து சிக்கான வெர்டிக்கல் ஆங்கிளில் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி மற்றும் சி ஆகிய 3 கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கில் பார்க்குமாறு உள்ளனர். ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைப்பட்ட தொலைவு, பிலேருந்து சிக்கு கிடைமட்ட தொலைவு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 12 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஏலேருந்து பிக்குள்ள ஏற்ற கோணம் 20 டிகிரி. சிலுக்கு உள்ள ஏற்ற கோணம், இங்கே சிக்கு ஏற்ற கோணம் வந்து 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட செங்குத்து உயரம், இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பிக்கும் சிக்குமான செங்குத்து உயரம் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இந்த லென்த்தில் இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏபிடி இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஏடியோட டிஸ்டன்ஸ் தான் பிக்கும் ஏக்குமான இந்த செங்குத்து உயரம், இந்த உயரத்துக்கான டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஏடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும். சிபி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பிக்கும் சிக்குமான இந்த செங்குத்து உயரம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸ்ஏபி இஸ் ஈக்குவல் ஏபிடி இஸ் ஈக்குவல் 20 டிகிரி அப்படின்னு எழுதிப்போம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஏடிபி
ஏடிபின்னு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 20 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது ஏடி, அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குது டிபி இருக்குது. ஸோ அப்போ ஏடி பை டிபி tan 20 டிகிரியோட வேல்யூ 0.3640 இஸ் ஈக்குவல் ஏடி பை இந்த லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 8 சொல்லியிருக்காங்க. அப்போ 8ஆல் இதை மல்டிபிள் பண்ணுறோம். 0.3640 இன்ட்டு 8 2.9120 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு இதுதான் இப்போ இந்த லென்த் ஏக்கும் பிக்குமான வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 2.9120 கிலோமீட்டர். அடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி அண்ட் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் tan 30 டிகிரி இருக்குது, ஆப்போசிட் சைடு அப்போ என்னது சிஇ, அட்ஜசன்ட் சைடு என்னென்னா பிஇ. இப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3, சிஇயோட லென்த்து அப்படியே எடுத்துக்கிறோம், பிஇயோட லென்த்து 12 சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கேருந்து இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 12/√3ன்னு இருந்திருக்கும். √3ஆல் கேன்சல் பண்ணால் பக்கத்தில் √3 போட்டுக்குங்க. இந்த இடத்துல 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ணால் 4. ஸோ அப்போ 4 இன்ட்டு √3ன்னு வந்திருக்கும். √3யோட வேல்யூ 1.732. 4 இன்ட்டு 1.732 மல்டிபிள் பண்ணால் 6.928 கிலோமீட்டர். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.